கெமிக்கல் ஹேர் டைக்கு பை சொல்லிட்டு நேச்சுரல் ஹேர் டைக்கு ஹை சொல்லுங்க. அமோனியா சல்ஃபேட் பிபிடி இல்லாமல் தயாரிக்கப்பட்ட ஜிகே நேச்சுரல்ஸோட நேச்சுரல் பிளாக் ஹேர் டை. உள்துறை செயலாளர் மரியாதைக்குரிய அமுதா ஐஏஎஸ் அவர்கள் ஏடிஜிபியுடன் அமர்ந்து 500 காவலர்களை நாங்கள் கரூரில் இறக்கியிருந்தோம் என்று சொன்னார்கள். 10,000 பேர் கணக்கெழுதி கொடுத்ததற்காக 500 பேர் நாங்கள் நியமித்திருந்தோம் அவருடைய கூற்று. இப்போ தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் 606 பேரை சொல்லியிருக்கிறார். இப்போ 106 பேர் எங்கிருந்து வந்தாங்கிறது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தான் மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும். விஜய் 7 மணி நேர காலதாமதமாக வந்தார். தொடர்ச்சியாக அவருடைய பெயரை சட்டமன்றத்தில் உச்சரிக்காமலேயே மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்கள் தொடர்ச்சியாக விஜயை வசைபாடுகிறார். ஆக சட்டமன்றத்திற்குள் தாவேகா உறுப்பினர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் என்றுதான் இதற்கு பொருள். இவ்வளவு பிரேதங்களையும் எப்படி நீங்கள் நடத்தினீர்கள்? தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மதியம் 1:30 வரை நடந்துச்சுன்னு சொல்கிறாரு. காலைல 8 மணிக்கு எடப்பாடியார் போகும்போது எல்லா பிரேதங்களும் பரிசோதனை செய்யப்பட்டு மாலை போட்டு ரெடியாக தயார் நிலையில், அதாவது இரவே போகும்போது தயார் நிலைப்படுத்தி வச்சுக்கணும். ஒரு பிரேத பரிசோதனை என்பது 2 மணி நேரமாக நடக்கும். நீங்கள் 3 பெட்டில் 39 பேரை பரிசோதிச்சிருக்கிறீங்க. 40 பேரே வச்சுக்கோங்க. 3 பெட்டில் 40 பேர்னா ஒரு பெட்டுக்கு 2 மணி நேரம்னா 3 பெட்டுக்கு 6 மணி நேரத்துக்கு 3 பேர் தான் வேலை செய்யணும். 3 பேருக்கு தான் செய்ய முடியும். அதிகாலை பகல் வரைக்குமே போச்சுன்னு தான் சொல்லியிருக்காரு. மிச்சம் 1:30 மணி நேரம். ஆமாம், இரவு 1:30 மணிக்கு ஆரம்பித்து மதியம் 1:30 மணி 12 மணி நேரத்துக்கு எப்படி 39 பிணங்களுக்கு பரிசோதனை செய்ய முடியும்? இதில் பிரபாகரன் என்கிற ஒரு நண்பர் சொல்கிறாரு, இன்னும் 1 மாதத்தில் என் மகளுக்கு கல்யாணம் பண்ண போகிறோம், மருமகனையும் நான் வர வச்சுருந்தேன், விஜய் பார்த்துட்டு போகலான்னு சொல்லிட்டு வந்தாங்க, என் கண்ணு முன்னாடியே துடிக்க துடிக்க தான் செத்தாங்களே ஒளியே அமுக்கி சாகலைன்னு சொல்கிறார். இதுக்கு என்ன பதில் இருக்குது? சார், ஒரு 6 மணி நேரத்துக்கு மேலே வெயில நிற்கிறாங்க சார். டீஹைட்ரேஷன் ஆகும், தண்ணி இல்லாமல் டீஹைட்ரேஷன் ஆகும், அந்த கூட்ட நெரிசல் நிற்கிறாங்க. 6 மணி நேரம் ஒரே இடத்துல நிற்கிறாங்கன்னா அந்த நசுக்கியாக இதாகாது உடம்புக்கு. செந்தில் பாலாஜி அவருடைய படம் குறித்த தண்ணீர் போத்தல்கள் எப்படி கூட்டத்திற்குள் வந்தது? யார் கொண்டு வந்து கொடுத்தார்கள்? தண்ணிக்கு மக்கள் தடுமாறுகிறார்கள் என்று எவன் போன் செய்தது? இந்த தண்ணீர் போத்தல்கள் உடனடியாக எப்படி இங்கே வரவழைக்கப்பட்டது? இந்த பாட்டில் என்ன இருந்துச்சு? தண்ணி தான் இருந்துச்சா, வேறு எதுவும் இருந்துச்சா? தண்ணி தானே இருக்கும். ஏன் வேறு எதுவும் போகக்கூடாது? இந்த போத்தல்களை பரிசோதிக்க வேண்டும். ஆனால் இருந்தாலும் விஜய்க்கு ஒரு சகோதரனாக ஒரு பதிவை நான் சொல்லுவேன். வட சென்னையில் மக்கள் திரள் பேரணியை நீங்கள் நடத்துவீர்களே, ஆனால் மிகுந்த கவனத்தோடு செல்லுங்கள். இன்னொரு அசம்பாவிதம் வட சென்னையில் நடப்பதற்கு ஏற்பாடுகள் செய்யப்படலாம். சேனல் 5 தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடைய இருப்பவர் திரு முகில் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். சட்டப்பேரவை நடந்துகிட்டு இருக்கு. முதல்வர் ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. தாவேக்கா மேல, தாவேக்கானர் மேல அந்த நடந்த விஷயங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு டிஸ்கிரிப்ஷனாக பெருசாக கொடுத்தாரு. நீங்கள் ஆம்புலன்ஸ் எப்படி வந்துச்சுன்னு கேட்டீங்க, ஆம்புலன்ஸ் வந்துச்சு, மருத்துவர் எப்படி வந்தாங்க கேட்டீங்க, போஸ்ட்மார்டம் எல்லாத்துக்கும் பதில் வச்சிருக்கேன், எல்லாத்துக்குமே சொல்லியிருக்காரு. அதையும் தாண்டி அதுக்கு நம்ம போயிடுவோம். அவர் கொடுத்த அந்த பதிலுக்கு உங்களுடைய வியூ என்ன, மாற்று கருத்து இருக்கா? தமிழ்நாடு சட்டமன்றம் தலைகீழாக நடந்து கொண்டிருக்கிறது என்பதை மாண்புமிகு எதிர்க்கட்சியினுடைய தலைவர் எடப்பாடியாரும் குற்றம் சாட்டியிருக்கிறார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மெத்த பணிவோடு ஒன்றை சொல்லுகிறோம். எல்லோரும் எல்லாவற்றிற்கும் பதில் சொல்ல முடியும். ஆனால் அந்த பதில்களில் உண்மை இருக்கிறதா, உண்மைத்தன்மை இருக்கிறதா என்பதை பார்க்க வேண்டும். முதல்ல உள்துறை செயலாளர் மரியாதைக்குரிய அமுதா ஐஏஎஸ் அவர்கள் ஏடிஜிபியுடன் அமர்ந்து 500 காவலர்களை நாங்கள் கரூரில் இறக்கியிருந்தோம் என்று சொன்னார்கள். 20 பேருக்கு ஒரு காவலர் என்றும் பதிவிட்டிருந்தார்கள். 10,000 பேர் கணக்கெழுதி கொடுத்ததற்காக 500 பேர் நாங்கள் நியமித்திருந்தோம் அவருடைய கூற்று. இப்போ தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் 606 பேரை சொல்லியிருக்கிறார். இப்போ 106 பேர் எங்கிருந்து வந்தாங்கிறது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தான் மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும். ஒன்று, விஜய் 7 மணி நேர காலதாமதமாக வந்தார். தொடர்ச்சியாக அவருடைய பெயரை சட்டமன்றத்தில் உச்சரிக்காமலேயே மாநிலத்தினுடைய பொதுச் செயலாளர், அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் புஷி ஆனந்தனுடைய ஒரு பெயரை உச்சரிக்காமலேயே மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்கள் தொடர்ச்சியாக விஜயை வசைபாடுகிறார். ஆக சட்டமன்றத்திற்குள் தாவேகா உறுப்பினர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் என்றுதான் இதற்கு பொருள். யார் அந்த உறுப்பினர்கள்?
ஆமாம், அதனால தானே உங்களுக்கு பயம் வந்திருக்கு. நீங்கள் இல்ல, பேச பேர் வேண்டிய சொல்லலைன்னா அவசியம் பயமா? இல்லை, பேச வேண்டிய தேவை என்ன இருக்குது? சட்டமன்றத்தில் ஒரு கட்சியினுடைய தலைவர் 7 மணி நேரம் காலதாமதமாக வந்தார் என்றால் 7 மணி நேரமாக காவல்துறையுடைய உயர் அதிகாரிகள் எங்கே போனார்கள்? 7 மணி நேரமாக காவல்துறையுடைய கீழ்நிலை படிநிலை காவலர்கள் எங்கே சென்றார்கள்? 7 மணி நேரமாக அரசு அதிகாரிகள் எங்கே போனார்கள்? 7 மணி நேரமாக அங்கே அரச கட்டமைப்பு இயங்கியதா இல்லையா? இது எல்லாத்திற்கும் முதலமைச்சர் பதில் சொல்லணும். இல்லை, அவங்க தான் வந்து காலையில் 12 மணிக்கே அவங்களுடைய தலைவர் வராங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் 3 மணிக்கு மேலே வராங்கன்னு சொல்லி மாற்றி அமைச்சிட்டாங்க. அந்த நேரம் தாமதமாக இருக்கு, அவங்க தான் காரணம். இல்லை, அது அப்புறம் எப்படி அரசு மேலே சொல்லுவாங்க? இல்லை, மரியாதைக்குரிய பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் அவர்கள் அப்படி ஒரு அறிக்கையை கொடுத்திருக்கிறார். அது தவறான செயல்பாடு, தவறான முன்னுதாரணங்கள். ஆனால் அதை ஒன்றை மட்டுமே அரசு காரணம் காட்டிவிடக்கூடாது. அரசு தன் கடமையை செய்ய வேண்டும். 7 மணிக்கு தலைவர் வருகிறார் என்றால் அது தொண்டர்களை உற்சாகப்படுத்துவது மட்டுமல்ல, காவலர்களுக்கு எச்சரிக்கை செய்வதும் கூட அடங்கும். மறந்துவிடக்கூடாது. தலைவர் அவர்கள் 3 மணியிலிருந்து 10 மணிக்குள்ளாக கரூருக்கு வந்து விடுவார். இதுதான் பேச்சு. ஆனால் 10 மணிக்கு என்பது முன்னாடியெல்லாம் 6 மணிக்கு மேலே பேசாமல் போயிட்டாருன்னு சொன்னால் அதே அருவருக்கத்தக்க வார்த்தைகளில் பேசிய கூட்டங்கள் நிறைய இருக்குது. அவர் இருட்டுக்களை கண்டு முடிக்க மாட்டார், இருட்டுக்குள்ள அரைக்கிலே ஓடி போயிடுவார், வீட்டை விட்டு வெளியில் வர மாட்டார்னு. இப்போ 7 மணிக்கு வந்ததுக்கு பிறகு எப்படி புரட்டுறாங்க? என்ன செய்தாலும் புரண்டுவதற்கு இவர்கள் தயாராகி விட்டார்கள். இருந்தாலும் அந்த புரண்டுக்கெல்லாம் வந்து பதில் சொல்ல வேண்டிய தேவையும் கடமையும் மக்கள் மன்றத்தில் வைப்பதற்கு நமக்கு தகுதி இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நான் எழுப்புகிறேன், எடப்பாடியார் அவர்கள் எழுப்பிய கேள்விகளை தாண்டி நாம் எழுப்புகிற கேள்வியையும் சிபிஐக்கு அனுப்புகிறோம். ஏன்னா சிபிஐ அதை கவனிக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். செந்தில் பாலாஜி அவருடைய படம் குறித்த தண்ணீர் போத்தல்கள் எப்படி கூட்டத்திற்குள் வந்தது? யார் கொண்டு வந்து கொடுத்தார்கள்? தண்ணிக்கு மக்கள் தடுமாறுகிறார்கள் என்று எவன் போன் செய்தது? அலைபேசியிலே எவன் பேசினான்? யாரிடம் பேசினான்? இந்த தண்ணீர் போத்தல்கள் உடனடியாக எப்படி இங்கே வரவழைக்கப்பட்டது? கேட்டால் என்ன சொல்கிறாங்க தெரியுமா? 30 விழாவுக்கு நாங்கள் இந்த தண்ணீர் பாட்டிலெலாம் செஞ்சோம், அதில் மிச்சம் மீதி அள்ளி கொண்டாந்து இங்கே மக்களுக்கு கொடுத்தோம்னா ஒத்துக்கிறீங்களா? நாற்காலிகள் மாநாடு மட்டுமே நடந்திருக்கிறது என்பதை ஒத்துக்கிறீங்க நீங்கள். சரி, இப்போ மக்கள் வெள்ளம் வந்திருந்தால் தண்ணி பாட்டில் அங்கேயே காலியாக இருக்கும். மக்கள் யாரும் வரல, தண்ணி பாட்டில் மிச்சமாயிடுச்சு. அந்த பாட்டில் இங்கே ஒன்றாந்து கொடுத்துருக்கீங்க. சரியான தானே? இந்த பாட்டில் என்ன இருந்துச்சு? தண்ணி தான் இருந்துச்சா, வேறு எதுவும் இருந்துச்சா? தண்ணி தானே இருக்கும். ஏன் வேறு எதுவும் இருக்கக்கூடாது? இந்த போத்தல்களை பரிசோதிக்க வேண்டும். சிபிஐக்கு சொல்கிறோம். நம்ம சந்தேகம் இருக்கிறது, அது குடிச்சதா இருக்கும் அப்படின்ட்டு. ஆமாம், நான் என்ன கேட்குறேன்னா, மகாமகம் கூட்ட நெரிசல் பார்த்தோம். அப்படியே சாஞ்சு சரிஞ்சு மக்கள் ஒன்று மேலே விழுந்து கீழே கிடக்கிறவன் செத்து போனே தூக்குறாங்க. ஆர்சிபி வெற்றி விழா கொண்டாட்டத்தின் போது பெங்களூரில் 11 பேர் இறந்து போனாங்க. அதுவும் அப்படித்தான், அப்படி அடுக்கடுக்காக சரிஞ்சு கடைசியாக இருக்கிறவனை தூக்கும்போது உயிரற்ற நிலையில் தான். அந்த மாதிரி நிலைமை தாவேக்காவுடைய இந்த மக்கள் திரள் பேரணியில் நடந்திருக்கா? நீங்கள் பார்த்துருக்குறீங்களா? அப்படி இல்லை, அந்த மாதிரி இல்லை. ஏன் இல்லை? அது எப்படி வந்து கூட்ட நெரிசலாக இருக்க முடியும்? இதில் பிரபாகரன் என்கிற ஒரு நண்பர் சொல்கிறாரு, இன்னும் 1 மாதத்தில் என் மகளுக்கு கல்யாணம் பண்ண போகிறோம், மருமகனையும் நான் வர வச்சுருந்தேன், விஜய் பார்த்துட்டு போகலான்னு சொல்லிட்டு வந்தாங்க, என் கண்ணு முன்னாடியே துடிக்க தான் செத்தாங்களே ஒளியே அமுக்கி சாகலைன்னு சொல்கிறார். இதுக்கு என்ன பதில் இருக்கு? யாராச்சும் இதை பண்ணியிருப்பாங்க சொல்ல வரீங்க? துடிக்க இது ஆகிருக்கும், ஏதோ நடந்திருக்கீங்க. ஒன்று விஷவாயுகள் தாக்கியிருக்கலாம், விஷவாயு எங்கேருந்து தாக்கப்பட்டது, எங்கேருந்து அது வீசப்பட்டதுங்கிறதை பரிசோதனை. சார், ஒரு 6 மணி நேரத்துக்கு மேலே வெயில நிற்கிறாங்க சார், டீஹைட்ரேஷன் ஆகும், தண்ணி இல்லாமல் டீஹைட்ரேஷன் ஆகும், அந்த கூட்ட நெரிசல் நிற்கிறாங்க, வெளியே போக முடியல, ரெஸ்ட் ரூம் எங்கேயுமே போக முடியல. 6 மணி நேரம் ஒரு இடத்துல நிற்கிறாங்கன்னா அந்த நசுக்கியா இதாகாது உடம்புக்கு? இல்லை, அப்போ 6 மணி நேரம் யாரும் ஒரு இடத்துல நிற்க முடியாது கூட்டத்துக்கு. அதுதான் சொல்கிறேன், அதுதான் நடந்திருக்குங்கிற. இல்லை, நீங்கள் பகலையில் வந்து தாவேக்கா தொண்டர்களே தண்ணி பாட்டில் கொடுத்த காட்சியெல்லாம் என்கிட்ட இருக்குது, காட்டுறேன். காவலர்களே தண்ணி வாங்கி குடிச்சாங்க, அதையும் பார்த்துருக்குறோம். அப்புறம் ஏன் தண்ணியே தரலன்னு சொல்கிறாங்க குற்றச்சாட்டு? இல்லை, இது திட்டமிட்டாதான். இவங்க ஏன் தண்ணி கொடுத்தான்னு கேட்கறதுக்கு முன்னாடி தண்ணியை கொடுக்கலைன்னு சொல்லணும்ல. இப்போ நம்ம அந்த விவாதத்தை தானே வைக்கிறோம். தண்ணி கொடுக்கல இவங்க, உங்களை யார் கொடுக்க சொன்னது? எங்கேருந்து தண்ணி வரவழைக்கப்பட்டது? எதனால் கொடுத்தீங்க? மற்ற கட்சிக்கு இல்லாத அக்கறை உங்களுக்கு எப்படி வந்தது?
தாவேக்கா கூட்டத்துக்குள்ள செந்தில் பாலாஜியினுடைய படம் குறித்த பாட்டிலுக்கு என்ன வேலை? தாவேக்கா கூட்டத்துக்கு வரல, அந்த மருத்துவமனைக்கு வந்துச்சு. அந்த பாட்டில் அங்கே தான் தண்ணி பாட்டில் இங்கேயும் வந்துருக்கு அப்படிங்கிறதான் செய்தியாக சொல்கிறாங்க நம்மளுக்கு. நான் என்ன கேட்குறேன்னா, மருத்துவமனைக்கு வந்துச்சு, மயக்கமானவங்களுக்கு கொடுத்தீங்களா செத்தவனுக்கு கொடுத்தீங்களா? இந்த கேள்வி இருக்குல்ல. நீங்கள் எங்காவது இந்த கூட்டத்துக்குலேருந்து தூக்கிட்டு ஓடினது மாதிரி காட்சியை பார்த்துருக்குறீங்களா? ஏதோ அங்கொன்னும் இங்கொன்னுமா நடந்திருக்கு. 41 பேர் மரணம், காயங்கள் பல பேருன்னு சொல்கிறாங்க. ஒரு 100 பேருன்னே வைங்களேன். 100 பேரை தூக்கி ஆம்புலன்ஸில் ஏற்றுவதும் உடனடியாக ஆம்புலன்ஸ் சைரனில் போட்டு பறந்து போனதும் எங்கேயாவது பார்த்துருக்குறீங்களா? ஏன்னா சம்பவம் நடந்த இடத்தை சுற்றியே கிட்டத்தட்ட ஒரு 15க்கும் மேற்பட்ட கிளினிக்குகள் இருப்பதாக செய்தி, முதலுதவி கிளினிக்குகள். அங்கேயே கொண்டு போயிருக்கலாங்க. 7 கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கிற மருத்துவக் கல்லூரிக்கு போக வேண்டிய அவசியம் இருக்குது. இந்த கேள்வியெல்லாம் இருக்குது. அடுத்து ஆம்புலன்ஸ் ஒன்று வருது, திமுக மருத்துவர் அணி அப்படின்னு போட்டு செந்தில் பாலாஜி படம் ஒட்டி வருது. மருத்துவர் அணிக்கு தலைவர் செந்தில் பாலாஜியா திமுகவில்? சரி, அது ஆம்புலன்ஸ் வந்துச்சு மக்களை காப்பாற்ற. அதுக்குள்ளே ஆக்சிஜன் இருந்ததா? அதுக்குள்ளே ஆக்சிஜனுக்கு பதிலாக வேறு எதுவும் இருந்ததா? அந்த வண்டியை பரிசோதிக்கணும்னு நான் சிபிஐக்கு சொல்கிறோம். நீங்கள் தலைவர் விஜய் வண்டியை தூக்கிட்டு போயிருக்கிறீங்கல்ல பேருந்தை, அதில் என்ன இருந்துச்சு ஏது இருந்துச்சு, சிசிடிவிகள் எப்படி, எல்லாத்தையும் எடுத்தோம்னு சொன்னீங்கல்ல. பேருந்தை பறிமுதல் செய்ததே குற்றம். அதை திருப்பி நேரம் ஒப்படைச்சிருக்கணும். ஏன் ஒப்படைக்காமல் இருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியலை. ஏன்னா வரையறுக்கப்பட்ட எல்லைக்குள் இருக்கிற நீதிமன்றம் தான் விசாரிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கிறது. அப்படி என்றால் அது மதுரை உயர்நீதிமன்றம் தான் அதற்கான உத்தரவை பிறப்பித்திருக்க வேண்டும். சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிப்பதற்கு பின்னணி காரணங்கள் என்ன, பின்னால் இருந்து இயக்குபவர்கள் யார், இயக்கியவர்கள் யார் என்பதை தெளிவுபடுத்தணும். இப்போ அந்த சம்பவம் நடைபெற்ற இடத்துல ஒரு மெடிக்கல் இருக்குது, அது ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸ். அந்த காம்ப்ளெக்ஸில் மேற்கூரைகள் போட்டிருக்கும் வெளியில், அந்த தடுப்பு இதில் மேற்கூரை. இப்போ அதெல்லாம் கலட்டிட்டு அந்த கட்டடத்துக்கு வெள்ளையடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ சிபிஐ விசாரணை வர்றதுக்குள்ளாகவே இது எப்படி சாத்தியம்? யார் அது உத்தரவிட்டா? வீட்டு ஓனருக்கு யார் வந்து பெயிண்ட் அடிக்க சொன்னது? அது அந்த கிளினிக்கே இல்லைங்கிறீங்களா? அந்த கிளினிக் இருக்குது, கட்டடமே மாறி இருக்குது பெயிண்ட் அடிச்சு. அங்கே தான் நிறைய மரணங்கள் நிகழ்ந்துருக்கு. அங்கே தான் அந்த ஜெனரேட்டர் வசதி ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கோம். இல்லை, இப்போ அங்கே ஆயிருந்துச்சுன்னா அந்த போலீஸ் வந்து இது போட்டிருப்பாங்களே, அதுக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு தடுப்பணை வச்சுருப்பாங்களே. இப்போ நீங்கள் எப்படி பெயிண்ட் அடிக்கிறேன் உள்ளே வந்தான், தடுப்பணை போட்டிருந்தா அப்போ இங்கே வா அந்த வீட்டுக்கு இல்லை, விசாரணை இருக்குது, இதெல்லாம் அப்படியே தான் இருக்கணும் சொல்லணும்ல. எப்படி அது மாற்றுறாங்க? இதையோ திட்டமிட்டு மறைக்கிறார்கள் இவர். சரி, எடப்பாடியார் கேட்டார்ல, இவ்வளவு பிரேதங்களையும் எப்படி நீங்கள் நடத்தினீர்கள்? தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மதியம் 1:30 வரை நடந்துச்சுன்னு சொல்கிறாரு. காலைல 8 மணிக்கு எடப்பாடியார் போகும்போது எல்லா பிரேதங்களும் பரிசோதனை செய்யப்பட்டு மாலை போட்டு ரெடியாக தயார் நிலையில், அதாவது இரவே போகும்போது தயார் நிலைப்படுத்தி வச்சுருந்தாங்க. அதை விட்டுருவோம். அது பிரேத பரிசோதனை நீங்கள் சொல்கிற கணக்கெல்லாம் ஒத்துவல்ல. ஒரு பிரேத பரிசோதனை என்பது 2 மணி நேரமாக நடக்கும். 1/4 மணி நேரம் அவங்களுடைய உடைகளை களைவார்கள். யார்? பரிசோதிக்கிற மருத்துவருடைய உதவியாளர்கள். அதை எல்லா ஆடையும் களைச்சிட்டு பிரேத பரிசோதனைக்கு கழுவலாம் கூடாது. ரத்தம் இருக்கா, ரத்தம் அப்படியே தான் இருக்கணும். ஆடையில் எவ்வளோ ரத்தம் இருக்கா அது அப்படியே இருக்கணும். எல்லாமே பரிசோதனைக்கு உட்படுத்தப்படும். 1.5 மணி நேரமாக மேல் உறுப்புகள் பரிசோதிக்கப்படும், அடுத்து உள் உறுப்புகள் பரிசோதிக்கப்படும். அதனால தான் அந்த 1.5 மணி நேரம் கணக்கு சொல்கிறாங்க. நீங்கள் 3 பெட்டில் 39 பேரை பரிசோதிச்சிருக்கிறீங்க, 40 பேரே வச்சுக்கோம். 3 பெட்டில் 40 பேர்னா ஒரு பெட்டுக்கு 2 மணி நேரம்னா 3 பெட்டுக்கு 6 மணி நேரத்துக்கு 3 பேர் தான் வேலை செய்ய முடியும். 3 பேருக்கு தான் செய்ய முடியும். ஆனால் உங்கள் கணக்கு பிரகாரம் 12 மணி நேரத்தில் எத்தனை பணத்தை நீங்கள் செய்ய முடியும்? இப்படி ஒரு கேள்வி இருக்குல்ல. அதே முன்னுக்கு பின் அதிகாலை பகல் வரைக்குமே போச்சுன்னு தான் சொல்லியிருக்காரு மிச்சம். 1.5 மணி நேரம், இரவு 1:30 மணிக்கு ஆரம்பித்து மதியம் 1:30 மணி, 12 மணி நேரத்துக்கு எப்படி 39 பிணங்களுக்கு பரிசோதனை செய்ய முடியும்? இதுதான் நம்ம வைக்கிற கேள்வி. இப்போ 40 பிணங்கள்னா கூட கிட்டத்தட்ட 3 அடுக்கில் 2 மணி நேரம்னா 40 பிணங்களுக்கு எவ்வளோ மணி நேரம் ஆகுங்கிறத நீங்களே கணக்கு பண்ணி பார்த்துக்கோங்க. எல்லாமே இவர்கள் மாயக்கூத்து ஆடுகிறார்கள். ஒன்று. ரெண்டாவது, இன்னொரு செய்தியை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இன்றைய தினம் வீரப்பனாருடைய நினைவு தினம், 19வது நினைவு தினம். அந்த மகத்தான போர் மறவனுக்கு செம்மார்ந்த வீர வணக்கத்தை நான் உரித்தாக்கி கொள்ளுகிறேன். எல்லோரும் 18ஆம் தேதின்னு கொண்டாடிக்கிட்டு இருப்பாங்க. அது தவறான செய்தி. அது காவல்துறை சொன்ன தேதி. காவல்துறை செய்த பித்தலாட்ட வேலைகளுக்கு இடையே 18ஆம் தேதின்னு அறிவிச்சதை நான் ஒத்துக்கவே மாட்டேன். 17 அவர் இறந்துட்டார். எதற்காக இதை இங்கே கொண்டு வரேன் தெரியுமா? அவரோட 4 பேர் இறந்து போனார்கள். பிரேத பரிசோதனை செய்தார்கள் தருமபுரி அரசு பொது மருத்துவமனையில்.
18ஆம் தேதி இரவு கொன்னதாக அவர்கள் சொல்லி 18ஆம் தேதி இரவு நள்ளிரவில் கொண்டு போய் அந்த 4 பிணங்களையும் தருமபுரி மருத்துவமனையில் வச்சாங்க. 19ஆம் தேதி சாயங்காலம் தான் அந்த பிணத்தை 4 பேருடைய பிணத்தையும் கொடுத்தாங்க. ஆனால் இந்த 4 பிணங்களையும் எரிப்பதற்கு அவசர கதியில் காவல்துறையை செயல்பட்டது என்கிற குற்றச்சாட்டை நான் பதிவு பண்ணுறேன். ஏன்னா வீரப்பனாருடைய வம்சாவளியினர் என்ன சொன்னாங்கன்னா, எரிப்பதா புதைப்பதா என்பதை நாங்கள் பார்த்துக்கிறோம், நீங்கள் எங்களை எரிக்க சொல்றதுக்கு நீங்கள் யார் அவனு கேள்வி போட்டோன்னா அவரை மட்டும் எரிக்க முடியல காவல்துறையால். மேட்டூருக்கும் பக்கத்தில் மூலக்காட்டில் அவர் இன்றைக்கும் விதைக்கப்பட்டிருக்கிறார். ஆனால் அவருடன் உற்ற நண்பனாக உற்ற தம்பியாக இருந்த சேத்துக்குழி கோவிந்தனாரை செட்டிப்பட்டி ஒரு ஓடையின் ஓரமாக கொண்டு போய் லாரி டயர்களை போட்டு எரித்து சாம்பலாக்கினார்கள் காவல்துறை. அதேபோல் சந்திரனையும் சாம்பலாக்கினார்கள் டயர்களை போட்டு, சேதுமணியையும் சாம்பலாக்கினார்கள் டயர்களை போட்டு. இங்கே என்ன நடந்திருக்கு? இப்போ 41 பேர் அவசர கதியில் உடனடியாக ஒரே மின் மயானத்தில் எப்படி அடுத்தடுத்து கொண்டே விடியறதுக்குள்ள எல்லாத்தையும் எரிச்சு முடிச்சிங்க? எரிப்பதற்கு யார் உத்தரவிட்டது? எவன் உத்தரவிட்டான்? இதற்கு பின்னால் மறைந்திருக்கிற மர்மங்களை சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று நாம் சொல்லுகிறோம். தமிழர்களுடைய பழக்கம் என்ன? புதைப்பது தானே. எரிப்பதை ஏன் அவசரப்படுத்தினு கேட்டால் என்ன சொல்கிறாங்க? உறவினர்கள்லாம் அவசரமாக கேட்டாங்க. யாரும் அப்படி கேட்டிருக்க வாய்ப்பில்லை. இனிமேல் அந்த செய்திகள்லாம் வெளியில் வரும். யார் எரிக்க சொன்னது, எங்களை எவ்வளோ தூரம் யார் நெருக்கடி கொடுத்தது. ஏன் கேட்குறீங்கன்னா, அஜித்குமார் மரண வழக்கில் அஜித்குமாரை எரிச்சிட்டாங்க, தெரியுமில்ல உங்களுக்கு. அதே மாதிரி கவின் கொலை வழக்கில் கவினையை எரிச்சிட்டாங்க. எதெல்லாம் பிரச்சனைக்கு உள்ளாக்கப்படுகிறதோ, எதையெல்லாம் பிரச்சனை வரும் என்று இந்த அரசு கருதுகிறதோ அதையெல்லாம் சாம்பலாக்குகிற திட்டத்தை இவர்கள் தொடர்ச்சியாக செய்கிறார்கள். இப்போ இங்கேயும் அப்படித்தான் என்ன செஞ்சிட்டாங்க, எல்லாத்தையும் அவசர கதியில் போய் எரிச்சிட்டாங்க எல்லாத்தையும். அடுத்த கட்ட சிபிஐ விசாரணை வருதுல்ல. உடல் கூராய்வை நீங்கள் வீடியோ எடுத்திருப்பீங்கள்ல, எந்த அளவுக்கு வீடியோ எடுத்தீர்கள், என்ன நிலைமையில் அது வீடியோ எடுக்கப்பட்டது, ஒவ்வொரு பிணத்திற்கும் எவ்வளவு நேரம் வீடியோ எடுக்கப்பட்டிருக்கிறது என்பதெல்லாம் இன்னைக்கு சிபிஐ நோண்ட இருக்கிறாங்க, மாற்று கருத்தில். சட்டசபையில் உட்கார்ந்துக்கிட்டு நீங்கள் விஜயை 7 மணி நேர காலதாமதம்னு பேசுகிறீங்க. சரி, உங்கள் ஆட்சி காலத்தில் திருவாரூருக்கும் பக்கத்தில் தஞ்சை மாவட்டத்தில் தேர் கவிழ்ந்து செத்து போனான் தெரியுமா? எத்தனை பேர்? 7 பேர் என்னமோ செத்து போனான். சரிங்களா? அது எப்படி? கூட்ட நெரிசலா, காலதாமதமா? அதை விட்டுருவோம். வானூர் சாகச நிகழ்ச்சி நடந்ததில் போன ஆண்டு மெரினாவில் 5 தமிழர்கள் செத்து போனாங்களே, அதுங்க கூட்ட நெரிசல் தான். அதுக்கு காரணம் என்ன? நீங்கள் லேட்டாக வந்ததுனாலயா? எத்தியார் குப்பத்தில் 23 பேர் சாராயம் குடித்து செத்து போனார்களே, யார் பொறுப்பு? கள்ளக்குறிச்சி கருணாபுரத்தில் 69 பேர் செத்து போனாங்களே, யார் பொறுப்பு? அதுக்கெல்லாம் செல்லாத முதலமைச்சர் இப்போ உடனடியாக இரவோடு இரவாக குற்றியரும் கொலையுருமாக நாதழுதழுத்து போலி கண்ணீர் வேஷம் படித்து போய் இந்த பிரேதங்களை பார்க்கிறார்கள் இவர்கள் என்றால் எதையும் மூடி மறைப்பதற்கு சதித்திட்டத்தை தீட்டியிருக்கிறார்களோ என்கிற சந்தேகம் வலுவாக இருக்கிறது. அதையெல்லாம் விசாரிக்க வேண்டும். அந்த விசாரணைகள் நடைபெறாமல் இப்படியே கேலி கூத்தாக போனால் இன்னும் மாபெரும் விஷயங்கள் எல்லாம் நடக்க இருக்கும். இப்போ நம்ம விஜய் பேசின விஷயங்கள் எல்லாத்துக்கும் நானே தெளிவாக பதில் சொல்லியிருந்தார்ல. இப்போ 41 பேரை ஏன் அந்த உடல் கூறு நைட்டே பண்ணணும் அப்படின்னா இந்த விஷயம் சொல்கிறாரு. ஆம்புலன்ஸ் உங்களை குறுக்க வரல, காப்பாற்றுறதுக்காக தான் ஆம்புலன்ஸ் இருந்துச்சு, இந்த மாதிரி எல்லாமே சொல்கிறாருல்ல சார். மருத்துவர்கள் செவிலியர்கள் பக்கத்து மாவட்டத்துலேருந்து கூப்பிட்டு வரோம், போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுக்கு பக்கத்து மாவட்டத்துலேருந்து கூப்பிட்டு வரோம். 4 மாவட்டம் பேர் சொல்கிறாரு. திண்டுக்கல், நாமக்கல், கோயம்புத்தூர், சேலம் இங்கிருந்தெல்லாம் வராங்க அப்படின்னு சொல்கிறாரு. இதுக்கு மேலே என்ன சந்தேகம் வருது அதில்? அன்னைக்கு ஈரோட்டில் ஏதோ மருத்துவர்கள் கூட்டம் நடந்திருக்கு, மாதம் இங்கே தான் இருந்திருக்கிறாரு. அதனால தான் அவ்வளோ சீக்கிரம் 2 மணி நேரத்துக்குள்ளே கரூருக்கு வந்ததாக செய்தி. ஏதோ திட்டமிட்டதை போல இவர்கள் ஈரோட்டில் நடத்த வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம ஒருவேளை கனெக்ஷன் பண்ணுறோம்னு நினைக்கிறேன். இதில் என்ன திட்டமிடுதல் இருக்குது? பாட்டில் வந்ததுக்குமே ஒரு கனெக்ஷன் தான் இப்போ நீங்கள் பண்ணுறீங்க. அந்த 30 விழாக்கு அந்த பாட்டில் இங்கே தரோம், வாட்டர் பாட்டில் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. அங்கே நடந்த இப்போ ஈரோட்டில் நடந்ததுக்கு இங்கே எப்படி கனெக்ஷன் எப்படி இப்படி பண்ணலாம்? திருச்சியில் மாபெரும் கூட்டம் வந்துச்சா? உளவுத்துறை ரிப்போர்ட் கொடுத்துருப்பாங்க. திருச்சியில் அசம்பாவிதங்கள் நடந்த வரலாறு உண்டா? சரி, அதை விட்டுருவாங்க. நாகப்பட்டினம், திருவாரூர், அரியலூர், நாமக்கல் வர எந்த அசம்பாவிதங்களும் இல்லை. பல்லாயிரக்கணக்கான பேர் திரண்டார்கள்.
அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ன சொல்லுதுன்னு சொன்னால், நாங்கள் ஜனவரி மாதம் 27 எம்ஜிஆருடைய பிறந்த நாளை இதே இடத்தில் கொண்டாடுவதற்கு அனுமதி கேட்டோம். ஆனால் அங்கே போதிய இடவசதி இல்லாததால் அனுமதி மறுக்கப்பட்டதுன்னு எழுதி கொடுத்துட்டாங்க. இப்போ இதுக்கு மட்டும் எப்படி அனுமதி கொடுத்தாங்க? சரி, அது தாவேக்காவை தான் கேட்டுச்சான். தாவேக்கா கேட்டால் நீங்கள் கொடுத்துருவீங்களா? இப்போ நான் சொல்கிறேன், ஏர்போர்ட்டு அந்த நெடுஞ்சாலையில் நான் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தணும்னு ஆசைப்பட்றேன், விட்டுருவீங்களா? என்னையா கோயம்பேடு பேருந்து நிலையத்திற்கு முன்னால் மக்கள் திரள் பேரணியை விஜய் இப்போ நடத்தினா நீங்கள் விட்டுருவீங்களா? ஆனால் இருந்தாலும் விஜய்க்கு ஒரு சகோதரனாக ஒரு பதிவை நான் சொல்கிறேன். வட சென்னையில் மக்கள் திரள் பேரணியை நீங்கள் நடத்துவீர்களே, ஆனால் மிகுந்த கவனத்தோடு செல்லுங்கள். இன்னொரு அசம்பாவிதம் வட சென்னையில் நடப்பதற்கு ஏற்பாடுகள் செய்யப்படலாம். அதேபோல் மதுரை கூடல் மாநகரில் வாரல் என மரித்து கை காட்ட இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தில் எழுதியதை நினைவுபடுத்தி பார்க்கிறேன். தமிழக வெற்றி கழகத்தின் கொடியானது காற்றில் இயல்பாக அசையப்படுகிற போது நீங்கள் இங்கே வராதீர்கள், கொலைகளப்படுத்தப்படுவீர்கள் என்பது போல அசையும். கவனமாக மதுரைக்கும் செல்லுங்கள் என்று எச்சரிக்கைப்படுத்துகிறேன். மதுரையில் ஆறுன்னு சொல்ல வரீங்க? ஆமாம், நீங்கள் வட சென்னையிலையும் மதுரையிலையும் நீங்கள் காலடி வைக்கும் போது கவனமாக வைக்க வேண்டும். உங்களுக்கு புரியும்னு நான் நினைக்கிறேன். ஆக இவர்கள் திட்டமிட்டு இதில் அதான் ஆதவர்சனா சொன்னாங்க, இதில் சதி இருக்கிறதுன்னாரு. சதியால் வந்த சாவுகள் எந்த கூட்டமும் அமுக்கலை, யாரும் மிதிக்கலை. ஆனால் மூச்சு திணறி செத்தார்கள் என்றால் இதைத்தான் தீவிரமாக விசாரிக்க வேண்டும் என்று நான் மிகுந்த சந்தேகத்தை சிபிஐக்கு நான் எழுப்ப விரும்புகிறேன். ஆக இன்னைக்கு பார்த்தீங்கன்னா விஜயை பற்றி எதோ போட்டாங்க. சூரட்டி ஒட்டியவர்கள் யார்? கண்டன சூரட்டி. அவரை இழிவாக பேசியவர்கள், அதாவது சம்பவத்திற்குள் நடைபெறுகின்ற உள்ள நடந்த விஷயங்களை எடுத்து சொன்ன ஜேர்னலிஸ்ட் என்று சொல்லக்கூடிய திறனாய்வாளர்களை கைது செய்து சிறைப்படுத்துறீங்க. விஜயை கேவலமாக பேசியவர்களை ஏன் நீங்கள் கைது செய்யலாம்? கேவலமாக பேசி மாணவர் அமைப்புன்னு சொல்லி சோரட்டி ஓட்டினவங்களை ஏன் கைது பண்ணலாம்? இல்லை, விஜய்க்கு ஆதரவாக பேசுகிறவங்க காட்டிலையும் அரசுக்கு எதிராக பேசுகிறவங்களை தான் வந்து கைது பண்ணாங்கன்னு நான் நினைக்கிறேன். அரசுக்கு இப்போ நான் சொல்கிறேன், நான் அரசுக்கு எதிராக பேசிகிட்டு இருக்கேன். நான் சிபிஐக்கு தகவலை சொல்லிட்டு இருக்கேன், இதெல்லாம் விசாரிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கேன். ஆனால் அரசு செய்திருக்கணுமா வேண்டாமா பாதுகாப்பு விஷயங்கள்ல? அதான் செஞ்சாங்கன்னு சொல்றாங்களா சார்? எப்படி? முன்னாடி எடப்பாடி வந்தாரு அந்த கூட்டத்துக்கு, அங்கேயே அதே அளவு தான் இருந்திருக்காங்க, 15,000 பேர் வந்திருக்காங்க. அங்க ஏவாவேலு என்ன சொன்னாரு? அமைச்சர் ஏவாவேலு சட்டமன்றத்தில் என்ன சொன்னாரு? தமிழக வெற்றி கழகத்தினுடைய கூட்டத்தை விட அதிமுக கூட்டத்திற்கு கூட்டம் அதிகம். ஆனால் அவர் வந்து வருகிற வழியிலெல்லாம் மக்களை சந்தித்து விட்டு கடைசியாக வரும்போது இங்கே இருக்கிற மக்கள் சந்தித்தார்கள், அதனால எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் தமிழக வெற்றி கழக தலைவர் வந்து அங்கெல்லாம் சந்திக்காமல் இங்கே வந்து சந்திச்சது ஒட்டுமொத்த மக்கள் இங்கே வந்ததுனால தான் இந்த பிரச்சனைங்கிறாரு. இடையில 3 இடத்துல எந்திரிச்சு மக்களை கையெடுத்து கும்பிட்டபடியே வந்த காட்சியெல்லாம் வெளியில் வந்திருக்கு. அதை ஏவாவேலு பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன். ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் எங்கே விடுறீங்க? உங்கள் காவல்துறையை வச்சு எவ்வளோ கட்டுப்பாடுகள் போடுறீங்க, எவ்வளோ அடக்குமுறைகளை ஏவி விடுறீங்க. நான் என்ன கேட்குறேன்னா, இந்த இடத்துல வந்து கடுமையான கூட்ட நெரிசல்கள் இருக்குது, நீங்கள் அங்கே போகக்கூடாதுன்னு தடுக்க வேண்டியதானே? மீறி வந்தாருன்னா கைது செய்ய வேண்டியதானே? உங்கள்கிட்ட தான் அந்த பவர் இருக்குல்ல. அப்போ யார் பொறுப்பாகுது? எவர் பொறுப்பாகுது? இந்த விஷயத்தில் நீங்கள் வந்து அரசு தான் கோட்டை விட்டு இருக்கிறது. நான் கேட்குறேன், என்ன தமிழக வெற்றி கழகம் உளவு படையாக வச்சிருக்கு? 10,000 பேர் தான் வருவாங்க, 20,000 பேர் தான் வருவான்னு கணக்கிட்டு சொல்லுவருக்கு நீங்கள் தான் கூடவே உளவு அமைப்புகள் அனுப்புறீங்கல்ல, அவங்க உங்களுக்கு பதில் சொல்லியிருப்பாங்களா இல்லையா? இந்த விடயத்தில் மாவட்ட எஸ்பியா இருக்கக்கூடியவரை உடனடியாக கைது செய்யுங்கன்னு நான் சொல்கிறேன். தார்மீக உரிமையை இழந்திருக்கிறார் அவர், மக்களை பாதுகாக்க தவறி இருக்கிறார். மாவட்ட ஆட்சித்தலைவரை விசாரணை கூண்டிற்கு கொண்டு வாருங்கள், உங்களுக்கெல்லாம் பொறுப்பு இருக்குன்னு நான் சொல்ல வரேன். எதுக்கு உங்களுக்கு அரசாங்க பதவிகள்? எதற்காக உங்களுடைய மக்களுக்கு வரி பணத்திலே சம்பளங்கள்? மக்களை காக்க வேண்டிய இடத்தில், காப்பாற்ற வேண்டிய இடத்தில் இவர்கள் இருக்கிறார்கள். நான் எல்லா அரசு அதிகாரிகளுக்கும் நான் அதைத்தான் சொல்றேன். எல்லோருக்கும் ஒரு கடமை இருக்கிறது, எல்லோருக்கும் பொறுப்பு இருக்கிறது, எல்லோருக்கும் அந்த உரிமை இருக்கிறது. மக்களை காப்பதில் அவர்கள்தான் வல்லவர்கள் என்பதை தனக்குத்தானே முடிவெடுத்துக் கொள்ள வேண்டும் அரசு பணியாளர்கள். ஆனால் அவங்க என்ன பண்ணாங்க? அன்னைக்கு வேடிக்கை பார்த்திருக்கிறார்கள் அரசு ஊழியர்கள், குறிப்பாக காவல்துறையை சார்ந்தவர்கள். ஆக இந்த விஷயத்தில் தமிழக வெற்றி கழகம் எப்படியாவது சரிந்து போகும், எழவே முடியாது என்கிற தப்பு கணக்கை மீறி இன்றைக்கு தமிழக வெற்றி கழகம் கம்பீரமாக, துணிச்சலாக ஒருபடி மேலே இந்த சம்பவத்திற்கு பிறகு உயர்ந்து நிற்கிறது. தமிழகம் வெற்றி பாதையில் நகர்ந்து கொண்டிருக்கிறது. தருதலை ஆட்சிகள் தமிழ்நாட்டில் ஓட விடுகிற நாள் 2026.
காத்திருங்கள். ஓகே, நேர்காணல் மிக்க நன்றி, வணக்கம். நன்றி.